மனைவி பாடசாலை தெருவில் அமைந்துள்ள சென்னை ஆரம்ப பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட மாண்புமிகு ராஜ்யசபா உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் அவர்களுடைய நிதியிலிருந்து 1,50,00,000 ஒதுக்கீடு செய்து இங்கே பள்ளி கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்து வந்துள்ளார். இதற்கு உறுதுணையாக இருந்த வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திருவெட்டூர் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மண்டல குழு தலைவர் மண்டலம் 2 அவர்களையும் மற்றும் பொதுமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இவ்விழாவினை சிறப்பு தருமாறு மண்டல 2 வார்டு குழு தலைவர்களை வரவேற்புரையாற்ற அன்பு நாளுக்கு நன்றி, வணக்கம். கல்விக்கும் முன்னுரிமை அளித்து வரும் நமது திராவிட நாயகர் அவர்களின் நல்லாட்சியில் நமது மணலி மண்டலத்தில் அமைந்துள்ள மணலி தொடக்க பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நட்டு வருகை தந்துள்ள மாநிலவை உறுப்பினர் அண்ணன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,51,00,000 ஒதுக்கீடு செய்துள்ள நமது மாநில உறுப்பினர் அண்ணன் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் டி வெல்சன் அவர்களுக்கும் நமது மணலி மண்டலம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது மணலி மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது மாவட்ட செயலர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள் ஆலோசனைப்படியும் இந்த நிதியை நமது தொடக்கப்பள்ளிக்கு பெற்றுத்தந்த நமது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் அண்ணன் KP சங்கர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஜோனல் ஆபீசர் தேவந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த வருகை தந்துள்ள வட்டக்கழக நிர்வாகி அவர்களுக்கும், வட்டக்கழக செயலர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலர் நிர்வாகி அவர்களுக்கும், பகுதி கழக நிர்வாகி அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், அரசு துறை சேர்ந்த அதிகாரி அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் வருக வருக என சொல்ல வாய்ப்பளித்ததற்கு மற்றும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணலியில் ஒரு சிறப்பான ஒரு பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தவுடன் உடனே அதற்கு இசைவு தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களே மற்றும் மண்டலக்குழு தலைவர் AV ஆறுமுகம் அவர்களே மற்றும் ஜோனல் ஆபீசர் அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகளே, பள்ளியில் இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கே பெருந்தலாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். திருவொற்றியூர்ல மிகவும் தங்கிய பகுதி அப்படின்னா மணலில தான் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இதை போன்ற கட்டுமானங்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழியில் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் 2 கண்களாக திகழும் இந்த 2 முக்கியமான விஷயங்களுக்காக தொடர்ந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் நம்ம வில்சன் சார் கிட்ட இதை பற்றி சொன்ன உடனே நான் கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க பண்றோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டார் அவர். அதுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மாநிலங்களவையில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மாநிலங்களவையில் ஒரு சட்டம் பயின்ற ஒருவர் இருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியும்ன்றது அவருடைய நடவடிக்கையை பார்த்து தான் நாங்கள்லாம் கத்துக்கிறோம். நாங்கள் மாநிலங்களவையில் மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது நமது கழகத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை செய்திருக்கிறார். அதாவது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது கூட அந்த இடத்தை வாங்கி கொடுத்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர் தான் வாங்கி கொடுத்திருக்காரு. அதே போல நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ படிப்புல ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்தில் இல்லாமல் இருந்தது. அதுல 27% ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி அதை பெற்று தந்தது நம்மளுடைய வில்சன் சார் தான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்று இன்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னா அவருக்கு அந்த முழு இது அவருக்கு தான் போய் சேரும். அதற்கும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவர் பங்கு கொண்டிருக்கிறார். இதோடு விற்ற போவதில்லை, மேலும் இன்னும் நிறைய திட்டங்களுக்கு இங்கே செய்ய வேண்டும் என்று மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால கண்டிப்பா உங்களுடைய
அந்த நிதி ஒதுக்கீடுன்றது வந்து நீங்க நிறைய பண்ண இங்க இருக்கிற மக்கள் அவர்களுடைய வாழ்வும் உயரும், எல்லோருடைய வாழ்வும் உயரும். அதனால இந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து அவரை சில வார்த்தைகள் கூறுவதற்காக கேட்கிறேன். கலாநிதி ராசாமி அவர்களுக்கு தான் போய் சேரணும். அவர் தான் என்ன ஊக்குவித்து இங்கே வாருங்கள், இங்கே ஒரு பள்ளி கட்டடம் கட்ட வேண்டியிருக்கிறது, நீங்கள் கொடுங்க, அவருடைய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைத்தார். அவர் அழைப்பின் பேரில் தான் இந்த நிதியை நான் கொடுத்துள்ளேன். 1.51 கோடி 1.5 கோடி தான் கொடுத்தேன். 1 லட்சம் அவங்க கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் கார்பரேஷன். இப்போ இந்த கல்வி வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதலிடம் என்று நாம் பெருமைப்பட கூறியுள்ள நேரம் என்று. இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அந்த அளவுக்கு வந்து இந்த கல்வியை வந்து டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் உங்களுக்கு 4 விதமான கல்வி எஜுகேஷன் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒன்று வந்து ஆங்கிலோ இந்தியன், அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன், ஓரியன்டல், அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி. ஒரு டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் வந்து சமச்சீர் கல்வி என்று 2010 கொண்டு வந்து ஒரே எல்லோருக்கும் சமச்சீராக கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் சமச்சீர் கல்வியின் நோக்கமாகும். இந்த 4 கொடுத்துருவீங்களா? எத்தனை மாதத்துக்குள்ள கட்டி கொடுப்பீங்க? உங்கள் அஷூரன்ஸ் கொடுங்க. 4 மாதத்தில் கட்டி கொடுத்துருவோம் சார். சார் ஃபாலோ பண்ணி டிசம்பரில் இனாகுரேட் பண்ணுவோம். இந்த உறுதிமொழி உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இது மக்களுடைய பணம், இது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எப்பவுமே அதை வந்து கண்டிப்பாக இருப்பார். அவர் இது போன்ற பள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் அளவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் ஏற்கனவே வகுக்கப்பட்டு ஒவ்வொரு ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ வந்து அரசு செலவு செய்து கொண்டு வருகிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி இருந்தாலும் சரி, அதே போல் எம்எல்ஏ அவர்களுடைய மேம்பாட்டு நிதி இருந்தாலும் சரி, இது போன்ற கல்விக்கு வந்து முதலிடம் கொடுத்து ஆங்காங்கே வந்து அதுவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டப்பட்டு வருகிறது. இந்த தருவாயில் இங்கே வந்து என்னுடன் டீச்சர் அவர் வந்து சொன்னார், சார் எங்களெல்லாம் டெட் எக்ஸாம் வந்து எழுத சொல்லிட்டாங்க, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டு கல்வி அமைச்சரும் அறிவித்தின் பேரில் உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு ரிவ்யூ ஃபைல் பண்ணியாச்சு. அதாவது இந்த 2011 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அவங்க கொண்டு வர வச்ச 2009 இவங்க வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மேண்டேட்டரி இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதை இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய வாதம் உச்சநீதிமன்றத்தில் என்னன்னா, அது வந்து டெட் எக்ஸாம் வந்து ப்ராஸ்பெக்டிவாக தான் அப்ளை ஆகும். ஏற்கனவே டீச்சர்ஸ் அங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டெட் எக்ஸாம் அப்ளை ஆகாது அப்படின்றது தான் எங்களுடைய வாதம் உச்சநீதிமன்றத்தில். ஆனால் ஒன்றிய அரசு இல்லை இருக்கிற டீச்சர்லாம் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதம். இப்போ அந்த ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க 2 வருஷத்துக்குள்ள இந்த டீச்சர்ஸ்லாம் அந்த டெட் எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசு வந்து அவர்கள் நீதிமன்றத்தில் இருந்த நிலைப்பாட்டினால் இந்த ஒரு பெரிய தலைவலி எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை சம்பந்தமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்து உடனடியாக இதுக்கு ரிவ்யூ ஃபைல் பண்ண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் அவரிடம் சொல்லி, அவர் கல்வி அமைச்சரும் அதன்படி சொல்லி நம்ம ரிவ்யூவும் ஃபைல் பண்ணியாச்சு.
நன்றியை கூறிக்கொண்டு வருகிறேன். நன்றி வணக்கம்.